ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ராகன் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி. இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராகன் சிக்கன் பண்ணுறதுக்காக இதில் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையுமே ஒரு கிச்சன் டவல் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மூலமாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ட்ராகன் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் நீளமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கோங்க. மைதாவை விட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 7-8 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக நீங்கள் செஷ்வான் சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த சிக்கனோட அளவுக்கு இந்த 1 முட்டை தேவையில்லை. அதனால் இதில் பாதி மட்டும் நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் நிறையா சிக்கன் எடுக்கிறீங்கன்னா 1 முட்டை ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா போதும். இப்போ இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ராகன் சிக்கனுக்கும் சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வித்தியாசம் இருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ரெசிபி தான். ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கும். ட்ராகன் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இப்போ நீங்கள் காரம்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா செஷ்வான் சாஸ் இல்லை ரெட் சில்லி பேஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி காரம்லாம் கம்மியாக தான் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 7-8 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பாதி குடைமிளகாயையும் நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் குடைமிளகாயும் ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி வெந்து வந்தால் போதும். குடைமிளகாவெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் இது பாதி வதங்கி வந்ததும் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ட்ரை ரெசிப்பியாக தான் பண்ணுறேன். அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் மஞ்சூரியனுக்கான ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தாள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.